அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் பரிசுத்தமான தேவன் நம்மோடு கூட பேசப்போகிறார். அதற்காக நாம் இப்போது ஜெபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் பரிசுத்தமான தேவனே, இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசவில்லை என்றால் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஆண்டவரே. பரிசுத்த ஆவியான தேவனை நீர் எங்களோடு கூட இழைப்பட்டு எங்களோடு கூட பேச வல்லவராய் வீட்டில் இருக்கிற தேவனை இருக்கிற ராஜா, உமக்கு நன்றி. பேசும் கேட்கிறோம். பேசும் நாம் தேவன். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் பரிசுத்தமான தேவன் நம்மோடு கூட பேசுவதற்காக மத்தேயு 18ஆம் அதிகாரம் மத்தேயு 18ஆம் அதிகாரம் வசனம் 1-5 வரை. மத்தேயு 18ஆம் அதிகாரம் வசனம் 1-5 வரை. இந்த நாளிலும் பரிசுத்தமான தேவன் நம்மோடு கூட பேசக்கூடிய வார்த்தை, அருமையான சகோதர சகோதரிகளே, இவ்வளவு நேரம் அவரை ஆராதித்தோம், அவ்விடத்தில் மன்றாடினோம், ஜெபம் மூலமாய் அநேக காரியங்கள் நாம் கேட்டோம். இப்போது பரிசுத்தமான தேவன் நம்மோடு கூட பேச போகிறார். பேசுவது நீங்கள் அல்ல, பரிசுத்தமான தேவன் தான் பேசுகிறார் என்பதை நீங்கள் உணரக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். முதலாவது, அப்படியாக இந்த நாளிலும் பரிசுத்தமான தேவன் பேசக்கூடிய வார்த்தையை கூர்ந்து கவனிங்கள். அவ்வேளையிலே சீடர்கள் இயேசுவிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனா இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகள் போல் ஆகாவிடில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனா இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை நாமத்தினால் மித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். இந்த நாளிலே பரிசுத்தமான தேவன் நம்மோடு கூட பேசக்கூடிய வார்த்தை, பரலோக ராஜ்யத்துக்கு யார் வருவார்கள்? பரலோகம் வேறொரு லோகம். அந்த இடத்திற்கு யார் வர முடியும் என்பதுதான் பரிசுத்தமான தேவன் நம்மோடு கூட பேசக்கூடிய வார்த்தை. இயேசுவிடத்தில் ஏன் அதற்காக கேட்டார்கள் என்றால், ஏனென்றால் அவர் சிலுவையில் அறியப்பட்டு மரித்து அவர் போக போகிறார். இந்த இடத்துல யார் வருவது என்பதை பற்றித்தான் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. அப்படியாக வேறு ஒரு தேசத்துக்கு நாம் போக வேண்டும் என்றால் பாஸ்போர்ட் வேணும், விசா வேணும். பாஸ்போர்ட் செய்ய வேண்டும் என்றால் எல்லா டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்த உடனே போலீஸ் வெரிஃபிகேஷன் போகுது. போலீஸ் வெரிஃபிகேஷன் போகுது. என்னத்துக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் போகுது? நீ வாழ்க்கை வாழக்கூடிய இந்த நாளிலே இந்த இடத்துல எப்படிப்பட்ட தவறு ஏதாவது நீ செய்திருக்கிறாயா என்று பார்ப்பதற்காகத்தான் அந்த இடத்திலே போகக்கூடிய காரியம் இருக்கிறது. அருமையான சகோதர சகோதரிகளை ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு 3 பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அது உலகம் முழுவதும் அந்த நேம் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த கம்ப்ளைண்ட் படிப்பட்டு எப்படிப்பட்டது என்று அவர்கள் பார்த்துத்தான் எஸ் பண்ணுவார்கள், இல்லை என்றால் எஸ் பண்ண மாட்டார்கள்.
அப்படியாக பரிசுத்தமான தேவன், நீ பரலோகத்துக்கு வரக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால் எலிஜிபிலிட்டி வேண்டும். என்ன எலிஜிபிலிட்டி வேண்டும்? எப்படிப்பட்ட எலிஜிபிலிட்டி வேண்டும் என்றால், பரிசுத்தமான தேவன் சொல்கிறார், ஒரு குழந்தையை அழைத்து அதை நிறுத்தி, இந்த குழந்தை உள்ளம் போல் நீ மாறாவிடில் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர முடியாது. குழந்தை உள்ளம் போல் மாறக்கூடிய பிள்ளைகளாக நான் வந்து கொண்டிருக்கிறேனா, அல்லது இந்த உலகத்தை மெச்சிக்கொண்டே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அதுதான் வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போது உன் வாழ்க்கையில என்னெல்லாம் கொடுக்க வேண்டும் இருக்கிறதோ அதெல்லாம் கொடுப்பதற்காக நான் காத்துக்கொண்டிருக்கிறேன். அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாது இருக்கக்கூடிய யாரோ உலகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, அவர்கள் தேவனிடத்தில் வர முடியாது. தேவனை உண்மையா ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் தான் தேவனோடு கூட இணைந்து அவரோடு கூட இணையக்கூடிய பரலோகத்துக்கு போகக்கூடிய பிள்ளைகளாக இருக்க முடியும். இந்த குழந்தை உள்ளம் போல் மாறக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா, அல்லது இந்த உலகத்தை பிடித்து நாம் என்ன நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தான் பரிசுத்தமான தேவன் நம்மோடு கூட பேசக்கூடிய காரியம். இந்த வார்த்தை மூலமாய் நம்மை ரெக்டிஃபை செய்து கொண்டு இந்த கிறிஸ்து பிறந்த நாள் வரப்போகிறது. குழந்தை பிறந்தது என்று தான் சொல்லக்கூடிய காரியம் இருக்கிறது அல்லவா? குழந்தை பிறந்தது என்று தான் சொல்லக்கூடிய காரியமா இருக்கிறது. இதற்காக நம்ம எப்படி ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? என்ன செய்ய வேண்டும், என்ன உடுத்தி கொள்ள வேண்டும், என்ன என்னிடத்தில் நான் வாங்க வேண்டும், எதை நான் ஆடம்பரம் பண்ணி கொண்டு வரும், என்னை எப்படி அலங்காரம் செய்து கொண்டு வரும், எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்பதைத்தான் பரிசுத்தமான தேவன் நீயும் நானும் நினைத்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மையான உறுதியான ஒரு காரியம். ஆனால் பரிசுத்தமான தேவன் நீ நான் உண்மையை அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்றால், நாம் இவ்வுலகத்தில் இருக்கக்கூடிய எந்த காரியம் நம்மை தொடாது, நம்மை ஆளுகை செய்யாது. அப்படி ஆளுகை செய்கிறது என்றால் நீ இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்று தான் சொல்லக்கூடிய காரியமா இருக்கிறது. ஏனென்றால் அவர் வாக்குத்தத்தம் கொடுத்து இருக்கிறதவன், வாக்கு மாறாதவர். உன்னுடைய வாழ்க்கையில என்ன வேண்டுமோ அதை நான் கொடுப்பதற்காக நான் காத்து கொண்டு இருக்கிறேன். ஆபிரகாம் என்னுடைய வார்த்தையை கேட்டார், அந்த ஆபிரகாமுக்கு ஆசீர்வதித்து சொல்லக்கூடிய காரியமா இருந்து, மற்றும் யாரை நீ ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிற அவர்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய பிள்ளைகளாக இருப்பார்கள் என்று தான் சொல்லக்கூடிய காரியமா இருக்கிறது. ஆனா நாம் இந்த உலகத்துல என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1-3 வரை சொல்லக்கூடிய காரியத்தை நாம் கூர்ந்து கவனிப்போம். என்ன சொல்லுகிறார் என்றால், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 1 மேலும் சகோதரிகளே, நான் உங்களை ஆவிக்குரியவைகள் என்று எண்ணி உங்களோடு கூட பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியதா இருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், உங்களிடத்தில் நான் பேசுகிறேன் என்றாலவா நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்று எண்ணி உங்களிடத்தில் பேசக்கூடாமல், நீங்கள் இந்த உலகத்தை பிடித்துக் கொண்டு மாம்சமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்று உங்களை குழந்தை என்று எண்ணி பேச வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலன் இல்லாதவர்களா இருந்ததனால் உங்களுக்கு போஜனம் கொடாமலும் பாலை கொடுத்தேன். இன்னும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடினால் இப்போது உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள் உங்களுக்குள் இருக்கிறபடினால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறதும் மனுஷ மார்க்கத்தை நடக்கிறவர்கள் அல்லவா? இந்த உலகத்தை பிடித்துக் கொண்டு அவர்களை பற்றி இவர்களை பற்றி அதை நினைத்துக் கொண்டு இது நினைத்துக் கொண்டு நடக்கக்கூடிய காரியமாய் இருக்கிறது அல்லவா என்று பரிசுத்தமான தேவன் நமக்கு பேசுகிறார், நம்மோடு கூட பேசுகிறார்.
இந்த உலகத்தை மாம்சத்துக்குரிய பிள்ளைகளாக நாம் நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இல்லாமல் நாம் இதெல்லாம் விட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் தான் குழந்தை உள்ளம் போல் மாறக்கூடிய பிள்ளைகளாக இருக்க முடியும். குழந்தை உள்ளம் போல் மாறக்கூடிய பிள்ளைகளாக இருக்க முடியும். என்னென்று ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. சங்கீதம் 8ஆம் அதிகாரம், சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 8:2 ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லப்படுகிறது. அது என்ன சொல்லுகிறது என்றால் 8:2 என்ன சொல்லுகிறார்? பகைஞரும் பழிக்காரரையும் அடுக்கி போட தேவரே உம்முடைய பாலகர் வாயினாலே, சத்துருக்களின் மித்தும் குழந்தைகள் பாலகர் வாயினாலே பெலன் உண்டு பண்ணினீர். என்ன குழந்தை என்று சொல்லப்படக்கூடிய காரியமா இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கிறது. குழந்தை, ஒரு குழந்தை உள்ள எப்படியாக இருக்கும்? குழந்தை இருக்கிறது அல்லவா? குழந்தை உள்ள எப்படியா இருக்கும்? நீ அடிங்கோ, நீங்க கோச்சுக்கோங்கோ, அவர் தாய் அவர்கள் என்ன செய்தாலும் அம்மா என்று ஓடி வரக்கூடிய காரியம் இருக்கு. அதுக்கு தெரியாது. என்னது? அதுக்கு தெரியாது. அப்படியாக நீ நான் உன்னுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பகை, தவறு, பாவம் என்பது எல்லாவற்றையும் எடுத்து போட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால்தான் அதுதான் சொல்லப்படக்கூடிய காரியமா இருக்கிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2-3 வரை சொல்லக்கூடிய காரியம் இருக்கிறது. பாருங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2-3 வரை எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. சகல துர்குணத்தையும், சகல கபடத்தையும், வஞ்சகத்தையும், பொறாமைகளையும், சகல புறங்கூறுதலையும் நீங்கள் ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாக கலங்கில்லாத பாலின் மேல் வாஞ்சை உள்ளவராக இருங்கள். அல்லேலூயா. நீ உன்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில, என்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியம் எடுத்து போடக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் தான் நாம் 0 உள்ள பிள்ளைகளாக, குழந்தை உள்ளம் போல் மாறக்கூடிய மனப்பக்குவம் நம்முடைய வாழ்க்கையில வந்துவிடும். அப்படி மனப்பக்குவம் உள்ள பிள்ளைகளாக இருந்தால்தான் உனக்கு தேவன் பால் கொடுக்கிறாராம். என்ன பால்? தேவனுடைய வார்த்தை என்னும் ஞான பால், பியூரிஃபையான தேவனுடைய வார்த்தை உனக்கு சொல்லும் போது நீ தெளிவுள்ள மகனாய் மகளாய் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக தேவன் மாற்ற வல்லவர இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நீ நானும் எந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று ஆராய்ந்து பார்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் கிறிஸ்து பிறக்கிறார். என்னுடைய உள்ளத்தில் அவர் பிறந்திருக்க வேண்டும். அப்படி என்னுடைய உள்ளத்தில் நான் பிறப்பதற்கு முன்பாகவே ஐயா அவர்கள் இப்போது சொன்னாங்க, இந்த பூபாலத்துக்கு நம்ம போலாம், எல்லா வீட்டுங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றதுக்கு போறீங்க? நீங்க என்ன சொல்ல போறீங்க? கர்த்தராக இயேசு கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கையில பிறக்க வேண்டும். கர்த்தராக இயேசு கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கையில பிறந்து விட்டால், அவர் பிறந்து விட்டால், நீ குழந்தை உள்ளம் போல் மாறிக்கூட மனுஷனாய் இருந்து பரிசுத்தமான தேவன் உனக்கு பால் கொடுப்பது போல எல்லா தேவனுடைய வார்த்தை கொடுத்து உன்னை திடப்படக்கூடிய பிள்ளைகளாக இருக்க முடியும். அதான் அதே வேதாகமத்தில் சொல்லப்படக்கூடிய காரியம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. இப்படி இருக்க தேவன் எப்படிப்பட்ட தயவுள்ளவர் என்று நீ நானும் ருசி பார்த்தது உண்டானால், நீ நானும் ருசி பார்த்தது உண்டால் தான் ருசி பார்ப்பாருங்க. ஆக்சுவலா இப்ப ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு சிக்கன் பிரியாணி வச்சுட்டு எதிர்க்கோ அப்படியே அனல் போயின்னுக்குது. சிக்கன் பிரியாணி வச்சுட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லணும். எவ்வளோ ஜெபம் பண்ண முடியும்? ஏன் ஜெபம் பண்றதுக்கு முன்ன எல்லாம் சொல்லு வந்துன்னே இருக்கும். ஓகே, வெரி குட். ஏன் வருது தெரியுங்களா? அந்த பிரியாணி நீ நான் ருசி பார்த்து இருக்கிறோம். அந்த பிரியாணிய
ருசி பார்த்து தின்றால்தான் அந்த பிரியாணி கண்ணு பார்த்தாச்சு, மெமரிக்கு சொல்லியாச்சு, ஐயோ பிரியாணி வந்து பாரு சொல்லியாச்சு, அதுக்குதான் சொல்லு ஊத்துறது. அப்படியாக இப்படி இருக்க தேவன் தயவுள்ளவென்று நீ ருசி பார்த்தது உண்டானால் நம்மள்ட்ட இருக்கிறது எல்லாம் குப்பையில எடுத்து போடுவாங்க. நம்ம உண்மையாய் உண்மையாய் உண்மையாய், அது உண்மை என்று சொல்லுவதற்கு என்ன தெரியுமா, தேவன் சொல்கிறார் வேதாகமத்திலே மோசஸ் ஒண்டித்தாங்க உண்மை உள்ளவனா இருந்தானா. அப்படியாக இந்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய அருமையான சகோதர சகோதரி, இந்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் தேவன் சொல்லப்பட்ட வார்த்தைகள். இந்த உலகத்திலே சொல்லக்கூடிய இந்த வார்த்தையெல்லாம் இருக்கிறது அல்லவா, என்ன இருக்கிறதோ அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது உலகம் முழுவதும். உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுமோ தெரியாதோ, காட் நோஸ். ஆனா நீ அவரை அறிகிற அறிவு உள்ள பிள்ளைகளாக மாறினால்தான் தெரியும் தேவனுடைய வார்த்தை எப்படியெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வானமும் பூமியும் ஒழிந்து போவோம், ஆனால் என்னுடைய ஒரு புல் ஸ்டாப், ஒரு துணக்கால், ஒரு கொஸ்டின் மார்க் ஏதோ ஒழிந்து போவாது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆமா ஆமா ஒழிந்து போகும். ஆனால் என்னுடைய வார்த்தை, சொல்லப்பட்ட வார்த்தை இருக்கிறது அல்லவா, அந்த வார்த்தையை நீ கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளை. கேட்கறது மாத்திரம் பெரிய விஷயம் இல்லைங்க, கேட்கறது மட்டும் எவ்வளோ கேட்கிறோம் இல்லைங்களா. அதான் வேதாகமத்தில் அநேக இடத்துல சொல்லப்படுகிறது, காதுள்ளவன் கேட்க கடுவான், காதுள்ளவன் கேட்க கடுவான், காதுள்ளவன் கேட்க கடுவான். என்ன அதுக்கு சொல்லு, என்ன காது இல்லையா? காது இருக்கு, கண்ணு இருக்கு, எல்லாம் இருக்கு. காதல கேட்கிறோம், உள்ள இருக்கிற குப்பெல்லாம் அடிச்சுக்குது, அதெல்லாம் எடுக்காதுக்கிறது தான் இது உள்ள போக மாட்டேங்குது, எல்லாம் ரிவர்ஸ் ஆயிடுது. வார்த்தை, அநேக வார்த்தை, தேவனுடைய வார்த்தை கேட்கிறோம். ஆனால் நம்மை ரெக்டிஃபை செய்வதற்கு காரணம் இல்லாமல் இருக்கக்கூடிய காரியம், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அடைப்பட்டிருக்கக்கூடிய குப்பை எல்லாம் நீ நானும் எடுத்து போட்டால் தான் பரிசுத்தமான தேவன் நம்மோடு கூட இந்த வார்த்தையை நம் உள்ளத்திலே மெமரியில வைக்கிறது மாத்திரம் இல்லைங்க, அது செயல்படும். எப்படி நம்ம பிரியாணி பார்த்தவனே சொல்லு ஊத்துன்னு சொல்லிது இல்லையா, சொல்லப்பட்டது இல்லையா? அப்படியாக அந்த டேஸ்ட் உணரக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால் நாம் குழந்தை உள்ளம் போல் மாறக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம் என்பதுதான் பரிசுத்தமான தேவன் நம்மோடு கூட பேசக்கூடிய வார்த்தை. அருமையான சகோதர சகோதரிகளே, வார்த்தையை கேட்கறது மாத்திரம் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வார்த்தை எனக்கு ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்பாடு வரைக்கும் எல்லாமே கரைச்சு குடிச்சிட்டுக்கிறேன்னு கூட சொல்லலாம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். பட்சந்து இல்லைங்க, இது தியரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, உலகத்திலே ஃபர்ஸ்ட் பிராக்டிக்கல் வந்த பிறகுதான் தியரி வந்துச்சு. ஒரு எக்ஸாம்பிள், கல்லம் தேய்ச்ச பிறகுதான் நெருப்பு வருதுன்னு தெரிஞ்ச பிறகுதான் அப்பதான் அத்தான் எழுதினாங்க. அதே மாதிரிதான் எல்லாமே பிராக்டிக்கல் ஆன பிரகாரம் தான் எழுதப்பட்டது. அப்படியாக உன் வாழ்க்கையில இந்த வார்த்தை கேட்பது மாத்திரம் பெரிய விஷயம் இல்லைங்க, கேட்கறது மாத்திரம் பெரிய விஷயம் இல்லை. இந்த வார்த்தை கேட்ட உடனே உன்னை இப்படி ஆசீர்வதிக்கிற, அப்படி ஆசீர்வதிக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ தேவனுடைய வார்த்தை கேட்டு குழந்தை உள்ளம் போல் மாறி இருக்கிறாயா? நமக்கு தான் அதிகமான உபத்திரத்துக்கு மேல் உபத்திரம் வந்து கொண்டு இருக்கிறோம். அதெல்லாம் பரீட்சை, அதெல்லாம் எக்ஸாமினேஷன். இப்போ எல்கேஜிலேருந்து நர்சரியிலேருந்து சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட்ன்ற டிகிரி இருக்கு, அது வரைக்கும் படிக்கிறாங்க. ஏலேருந்து Z வரைக்கும் படிச்சுட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். ஏலேருந்து Z வரைக்கும் படிச்சுட்டு படிப்பை தான் மெச்சுன்னுக்கிறவங்கெல்லாம் நிமாஸ் ஹாஸ்பிட்டலில் தான் உள்ள ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் எவ்வளோ தெரியுமா தெரியாது. படிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. இந்த வார்த்தை எதற்காக ஆண்டவரே இந்த நாளிலே இந்த வார்த்தையின் பிரகாரம் நான் என்ன புரிந்து கொள்ள வேண்டும், நான் என்ன அறிந்து கொள்ள வேண்டும், நான் என்ன எப்படிப்பட்ட வழியில நான் நடக்காமல் இருக்கிறேன், நான் நடக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லக்கூடிய காரியமா இருக்க வேண்டும் என்றுதான் பரிசுத்தமான தேவர் உனக்கும் எனக்கும் சொல்லக்கூடிய காரியமா இருக்கிறது. வேதாகமத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. யோவான் 3ஆம் அதிகாரம்
அந்த இடத்திலே பரிசுத்தமான தேவன் உனக்கு எனக்கு சொல்லக்கூடிய காரியம் யோவான் 3ஆம் அதிகாரத்திலே 3-6 வரை சொல்லக்கூடிய காரியம் என்னென்றால், நீ மறுபடி பிறக்க வேண்டும். என்ன சொல்கிறார்? நீ மறுபடி பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் தான் மறுபடி பிறக்க வேண்டும் என்றால், அருமையான சகோதரர்களே, தேவனுடைய வார்த்தையை கேட்டு எல்லாம் அந்த குப்பெல்லாம் எடுத்து போடக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம் அல்லவா? நெல்ல எடுத்து போட்டோம் என்றால் நாம் போர்ன் அகைனான ஒரு பிள்ளையா இருக்கும், புது பிள்ளைகளாக இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம் என்று தான் பரிசுத்தமான தேவன் ஒரு இடத்திலே ஒரு பேசக்கூடிய வார்த்தையை நீங்கள் கூர்ந்து கவனிங்கள். யோவான் 3ஆம் அதிகாரம் 3-6 வரை சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் கவனிப்போம். என்ன சொல்லுகிறது? இயேசு ஒரு நிமிஷம், என்ன சொல்லப்படுகிறது? நீ உண்மையாய் 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 நீ மறுபடியும் பிறக்கவில்லை என்றால் பரலோக ராஜ்யத்துக்கு நீ வர முடியாது. நீ மறுபடி பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் தான் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நிக்கோதேமை பார்த்து பேசக்கூடிய வார்த்தை. கீழே ஒரு மனுஷன் முதிர்வயதாகி எப்படி பிறந்தால் அவர் தன் தாயின் கர்ப்பத்திலே இரண்டாவது பிரவேசித்தார். எப்படிங்க நான் குழந்தை ஆயிட முடியும்? நானு ஒரு நிமிஷம், எப்படி நான் குழந்தை ஆயிட முடியும்? நான் எப்படி மறுபடியும் பிறக்க முடியும்? எப்படிங்க ஆகும்? இதெல்லாம் ஆகிற கதி. அதெல்லாம் நான் என்ன வயசு எனக்கு? நான் திருப்பி தாயின் வயிற்றுல உள்ள போக முடியுமா? என்ன பேசுறாங்க அவங்க எல்லாம்? எப்படி இதெல்லாம் ஆகும்? ஆகாது. கரெக்ட், கேட்க கேள்வியெல்லாம் கரெக்ட். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். உண்மையாகவே உண்மையாக உனக்கு சொல்லக்கூடிய காரியம் என்றால் ஜலம், தேவனுடைய வார்த்தை கழுவப்படும். நீ கழுவப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளையாய் நீ மாறி இருக்கக்கூடிய மகனாய் மகளாய் இருக்கிறாய் என்றால் பரிசுத்தமான தேவன் நம்முடைய உள்ளத்தில் பிறந்து விடுவார். நான் மறுபடியும் பிறந்து இருக்கக்கூடிய மனப்பழக்கம் உள்ள மகனாய் மகளாய் வருவேன். அவனை பார்த்து மறுபடியும் கேட்கிறார், என்னப்பா மிஸ்டர், நீ நிக்கோதேமே, நீ யூதர்களுக்கெல்லாம் பெரிய ஒரு லீடர், நீ ஒண்ணு. ரெண்டாவது, நீ ஒரு போதகனா இருக்கிறப்பா, நீ ஒரு டீச்சர், இது கூட உனக்கு தெரியாது இருக்கா? என்னது நீ டீச்சர்? நான் ஐயோ வேதாங்கமத்துல இருக்கிறது எல்லாத்தையும் நான் பட்சி எல்லாம் கிழிச்சிட்டேன், ரொம்பவே பட்சி ரொம்ப கிழிச்சிட்டேன். சொல்லுவது மாத்திரமல்ல, அவரை பார்த்து கேட்கிறாரு, ஏப்பா நீ போதகனா போதிக்கிற இல்லையா? இந்த வார்த்தை நீ போதிக்கிறாயலா? உனக்கே இது தெரியாது இருக்கா? அப்படியாகத்தான் அநேக போதகர்களுக்கும் இந்த வார்த்தை தெரியாதே இருக்குங்க. வரும், நான் இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டா இப்படி ஆயிடும்ன்றதெல்லாம் இருக்கு. இல்ல 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 இல்ல, நீ மறுபடி பிறந்திருக்கக்கூடிய பிள்ளையா இருந்தால் தான் பரிசுத்தமான தேவன் உன்னை நடத்துவார். பானகிய நான் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக நான் இருக்கிறேன் அல்லவா? நாம் 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 அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருந்தால் தான் பரிசுத்தமான தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு கீழ்பட்டு நடக்கக்கூடிய பிள்ளையா இருந்து மறுபடியும் பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக நான் இருப்போம். சங்கீதம் 51ஆம் சங்கீதம் எல்லாத்துக்கும் ரொம்ப அதிகமா தெரிஞ்சிருக்கிற சங்கீதம். அது 51ஆம் சங்கீதம். அதிலே 10-12 வரை சொல்லக்கூடிய காரியம் என்ன என்றால், நீ உண்மையாய் உண்மையாய் தேவனிடத்திலே நீ மனஸ்தாபப்பட்டு நீ ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால்தான் பரிசுத்தமான தேவன் உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில இருக்கக்கூடிய காரியத்தை அவர் எடுத்து போட வல்லவராய் வீட்டில் இருக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய காரியம் இருக்கிறது. தேவனே தள்ளாமலும் ரட்சணியத்தின் சந்தோஷத்தில் ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே
எனக்கு நீங்க இருந்தீங்க ஆண்டவரே, நான் என் திமிர்லயே எல்லாத்தையும் எல்லாம் விட்டுட்டேன் ஆண்டவரே. இப்போ தயவு செய்த ஆண்டவரே, தயவு செய்த ஆண்டவரே, மறுபடியும் எனக்கு தேவனே எனக்கு சுத்த இதயத்தை கொடுங்க ஆண்டவரே, சுத்த இதயத்தை கொடுங்க ஆண்டவரே. என்னில் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவி என் உள்ளத்தில் புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவி என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாமல் இரும் ஆண்டவரே. உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தில் திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி, அந்த பரிசுத்தமான தேவன் என்னோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நான் எதுவும் செயல்படக்கூடாது ஆண்டவரே. அருமையான சகோதர சகோதரிகளை, உண்மையா நீ born again ஆயிருக்கிறாய் என்றால், மறுபடி பிறந்து இருக்கிறாய் என்றால், குழந்தை உள்ளம் போய் மாறி இருக்கிறாய் என்றால், உன்னை பரிசுத்தமான தேவன் தான் நடத்துவார். உன்னுடைய திட்டம், என்னுடைய திட்டம், உன்னுடைய பிளான், என்னுடைய பிளான் எதுவும் சக்சஸ் ஆகக்கூடாது, எதுவும் சக்சஸ் ஆகக்கூடாது. நீங்களே உங்களை நம்மளே ஆராய்ச்சி பார்த்து கொள்ளுங்கள். நம்ம போட்ட பிளான்கள் எல்லாம் ஓடின்னு இருக்கோம், கீழே விழுந்துட்டு இருக்கோம். சே, என்னத்துக்கு தான் நான் செய்தது தெரியலையே. தேவன் சொல்றாரு, மகனே உனக்கு அதெல்லாம் நான் கொடுக்கலப்பா, அதெல்லாம் பர்மிஷன் இல்லை. உன்னை கிரியேட் பண்ணிக்கிறது, உனக்கு என்னென்ன கொடுக்கணும், என்னென்ன செய்யணும்னு நான் போட்டுக்கிற பிளான் பிரகாரம் நீ நடந்தா தான் ஆகும், நடந்தால்தான் ஆகும். இல்லை 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 இல்லை, நான் எப்படின்னா இருக்குவே என்று சொல்லக்கூடிய காரியம் அல்ல. அப்படிப்பட்ட காரியம் உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில இல்லை என்று தான் பரிசுத்தமான தேவன் உனக்கு எனக்கு சொல்லக்கூடிய காரியமா இருக்கிறது என்று பரிசுத்த ஆவியான தேவன் உனக்கு சொல்லுகிறார். அதை பிடித்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. அதை பிடித்து கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஆண்டவரே என்று உண்மையாய் உண்மையாய் சொல்லக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில நான் மறுபடி பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக, ஒன்று. இரண்டாவது, என்னுடைய வாழ்க்கையில குழந்தை உள்ளம் போல் மாறக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதான் வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் எடுக்காதீங்க, சொல்றேன் நான். ஒரு குழந்தை பிறந்தது, ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டது, அவர் தத்துவங்களை எடுத்துக்கொண்டு வந்தார். அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்தியத்துக்கு உன்னை அழைத்து கொள்ளக்கூடிய தேவன் அவர்தான். அவருடைய வார்த்தை நீ கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளையா இருந்தால் தான் ஆகும், இல்லை என்றால் ஆகாது. இந்த உலகத்தை எல்லாருக்கும் ஒரே செய்தி தான் இத்தகைய செய்தி, எல்லாருக்கும் எல்லோருக்கும். நீ உன்னை தாழ்த்தி இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் தான் பரிசுத்த ஆவியான தேவன் உன் வாழ்க்கையில வாழ்க்கையில செய்யக்கூடிய காரியம் பரிசுத்த ஆவியான தேவன் செயல்படுவார், இல்லை என்றால் இல்லை. நம்மையே மெச்சிக்கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்றால் we are not born again. அந்த குழந்தை உள்ள போல என்னிடத்தில் இல்லை. நீ குழந்தைக்குத்தான் தேவனுடைய வார்த்தை பால் குடிக்கும், குழந்தைக்குத்தான். அப்படியாக நீ ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய காரியம் இருக்கும்போதுதான் அந்த பால், ஞானப்பால் கொடுக்கும்போது புஷ்டியை நடக்கக்கூடிய பிள்ளை, புத்தியில நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருப்போம் என்றுதான் பரிசுத்த ஆவியான தேவன் இந்த வார்த்தை மூலமாய் நம்மோடு கூட பேசுகிறார். அதே மறுபடியும் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 20 சொல்லக்கூடிய வார்த்தையை, 14:20 சொல்லக்கூடிய வார்த்தையை பரிசுத்த ஆவி இராதிருங்கள். என்ன சொல்லுகிறார்? குழந்தைகளே, நீங்க புத்தியில குழந்தை மாதிரி கரெக்டரா இருந்துடாதீங்க. துர்குணத்திலே குணத்திலே குழந்தைகளாகவும் புத்தியிலே தேறினவர்களாக இருங்கள். குழந்தை உள்ளம் போல ஒன்னும் தெரியலன்னு இருந்துடாதீங்கப்பா, அது பற்றி சொல்ல வரல. நீ ஒன்றும் இல்லை என்றால் தான் உனக்கு பரிசுத்தமான தேவன் வார்த்தை செயல்படும், இல்லை என்றால் இல்லை. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான குப்பைகளை எடுத்து போடக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் தான் பரிசுத்தமான தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா காரியமும் எடுத்து போட்டு விட்டு
நாம் புத்தியில அவ சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கிறது அல்லவா, அந்த வார்த்தையை கேட்கும் போது தான் புத்தியிலே அது போய் நின்று செயல்படக்கூடிய காரியமா இருக்கு. புத்தியில நின்று செயல்படக்கூடிய காரியம் எப்படி நடக்கக்கூடிய காரியமா இருக்கிறது என்றால் பாருங்க, புத்தியில மெமரியில போய் அது போய் நின்றுச்சு இல்லையா. ஓகே, வெரி குட். அந்த காரியம் வந்த உடனே கண்ணுல பார்த்த உடனேயும் அந்த போட்டோ அந்த மெமரிக்கு தட்டி எழுப்பி அந்த காரியம் செய்யக்கூடிய காரியமா இருக்கும். அத்தால புத்தியில சேரக்கூடிய காரியமா இருந்தால்தான் செயல்படக்கூடிய காரியம் இருக்கும். அந்த புத்தியில நாம் எதெல்லாம் குப்பெல்லாம் நான் என்ற சுயமான காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய காரியமா இருந்தால் ஒன்றும் நடக்காதுங்க, ஒன்றும் செயல்படாது. ஒன்றும் செயல்படாது என்று தான் பரிசுத்தமான தேவன் உனக்கு எனக்கு சொல்லக்கூடிய காரியமா இருக்கிறது என்று நீ உனக்கு எனக்கு சொல்லக்கூடிய வார்த்தையா இருக்கிறது. பரிசுத்த ஆவியான தேவன் தானே நம்மோடு கூட பேசுகிறார். அருமையான சகோதரரே, யாரோ பேசின்கிறாங்க, அவங்க எதுவும் கற்பனை பண்ணிக்காதீங்க. இந்த இடத்துல வருவதற்கு முன்பாக பர்மிஷன், மேலக்கூடிய பர்மிஷன் கருதால தான் இந்த இடத்துல வந்துக்கிறது. யாரு கற்பனைக்கோ யாரு செயலுக்காக முன்குறிக்கக்கூடிய காரியம் இருந்ததாலும் இந்த இடத்துல நிக்கிறதுக்கு பரிசுத்தமான தேவன் பேசுறதுக்கு இந்த பாக்ஸ் மூலமா கனெக்ஷன், அவர் தான் கனெக்ஷன். பாக்ஸ் பேசுறதுக்கு ஸ்லாக்கியம் கொடுத்துக்கிறார், அவ்வளவுதான். எதுவும் நிச்சயம் கூடாது, ஐயோ இதால தான் இடம் அதால. பாருங்க, ஜெபம் ஜபிக்கிறோம் இல்லையா, கர்த்தராக இயேசுக்கு நான் எப்படிப்பட்டவனா இருக்கிற இம்மெட்டீரியல் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்துல சொன்னா அந்த ஜெபம் கேட்கப்படும் என்று அவர் வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறார். வாக்கு மாறாதவர். ஜெபிக்கக்கூடிய யாரோ அவர்கள் ஜீரோவா இருந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் அந்த ஜெபம் கேட்கப்படும் என்று பரிசுத்தமான தேவன் வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறார். வாக்கு மாறாதவர். அப்படி இந்த வார்த்தைக்கு நீயே நான் செயல்பட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லக்கூடிய காரியமா இருக்கிறது. கர்த்தராக இயேசு கிறிஸ்து பிரசங்கம் செய்யக்கூடிய காரியத்திலே முதல் பிரசங்கம் அவர் ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அதிகாரத்திலே, அது மத்திய 5ஆம் அதிகாரத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்படக்கூடிய காரியமா இருக்குது. மத்திய 5ஆம் அதிகாரம் 44 - 48 வரை சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் கூர்ந்து கவனிப்போம். என்ன சொல்லுகிறார்? நீ உண்மையாய் நீ மறுபடிய பிறந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்றால் உடைய வாழ்க்கையில நீ எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்ற பரிசுத்த ஆவியான தேவன் இந்த வார்த்தை மூலமா நம்மோடு கூட பேசுகிறார். நான் உங்களுக்கு, பாருங்க, நான் என்று யாரும் சொல்ல முடியும். nobody can say I dead இருக்கணும். அவர் தான் உன்னை உண்டாக்கின தேவனுடைய வார்த்தை தான் நான் உனக்கு சொல்லுகிறேன். சத்துருக்களை, ஆமா, ஒரு நிமிஷம் ஐயா, ஒரு நிமிஷம் ஐயா, ஆமா, ஆகிற கதியா ரொம்ப பெரிய ஸ்லாக்கியமா நம்ம எல்லாம் உட்காந்து நண்போ கேட்டுக்கிறோம் இல்லையா. உண்மையா உன்னுடைய சத்துருக்களை, உன்னுடைய பகையினரை, உன்னை விதவிதமான சாபம் கொடுத்துன்னுக்கிறவங்கள நீ அவங்கள ஆசீர்வதிப்பியா? அவங்களுக்கு நன்மையான காரியம் செய்வியா? சொல்ற கேளுங்க, திருப்பி படிங்க ஐயா. என்ன அல்லேலூயா. நீ உண்மையா அப்படிப்பட்ட பிள்ளைய இருந்தால்தான் நீங்க ஃபர்ஸ்ட்
44ஆம் அதிகாரம் இருக்கு. அது கொஞ்சம் நல்லா நம்ம பிரெயின் காதுல கேட்டு பிரெயின்ல மெமரியில வச்சுட்டு என் வாழ்க்கையில அது செயல்படுதா என்று முதலாவது பாருங்க. என்ன சொல்லுகிறார்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. பாலா பொருன்னு போகும்போது அப்படி சாவு கூடாதா நீ சொல்றேன்னு அவனை ஆசீர்வதிக்கணும். ஆகுதா? ஆவாதுங்க, ஆவாது. எப்போதும் ஆகும்? நான் மறுபடி பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்து, நான் உண்மையா அவருடைய வார்த்தை கேட்டு அதன் பிரகாரம் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும் போதுதான், அதான் வேதத்தில் சொல்லப்படுகிறது, யாருடைய பாவங்கள் நீ மன்னிக்கப்படுகிறாயோ உன்னுடைய பாவம் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். யாருடைய பாவங்களை நீ மன்னிக்கப்படாமல் விட்டு விடுகிறாயோ உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லை. ஃபண்டமெண்டல். தேவனிடத்தில் கேட்க நாங்க எப்படிங்க ஜெபம் பண்ணோம்? இயேசு கிட்ட கேட்டாங்க, அதை கத்து கொடுத்திருந்தவர். அப்படியாக பரிசுத்தமான தேவன் சொல்லுகிறார், நீ அப்படிப்பட்ட காரியம் நீ செய்யக்கூடிய காரியமா இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்கள் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு குழந்தைகளாக இருப்பீர்கள், புத்திரராக இருப்பீர்கள். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சற்குணமா இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சற்குணமா இருப்பீர்கள், கடுவீர்கள். நீ இப்படி செய்தான் அப்படி இருக்க முடியும், இல்லைன்னா ஆகாது. கிறிஸ்து பிறக்கிறார் என்று சொல்லுவதற்கு முன்பாகவே பரிசுத்தமான தேவன் நம்மோடு கூட பேசி நம்மை தயாரிக்கிறார். நம்முடைய உள்ளத்தில் அவர் பிறந்திருக்கக்கூடிய காரியமா இருந்தால்தான் பரிசுத்தமான தேவன் இந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய காரியமா இருக்கும். மெய்ப்பொய் சொல் என்று சொல்லக்கூடிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும் என்று தான் பரிசுத்த ஆவியான தேவன் நம்மோடு கூட பேசக்கூடிய காரியமா இருக்கிறது. அருமையான சகோதர சகோதரிகளை, எப்படி நம்ம விசாவுக்கு வேணுமாக்குது, டாக்குமெண்ட்லாம் வேணுமாக்குது இல்லையா? நீ ஏதாவது ராங் எதுனா பண்ணா பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டாங்க, ரிஜெக்ட். நீங்க கம்ப்ளைண்ட் ஏதாவது கிரிமினலான கம்ப்ளைண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா பாஸ்போர்ட் வருதில்லை. என்னது? பாஸ்போர்ட் வருதில்லை. அதே மாதிரிதான் பாவமான வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் நீ பரலோகத்துக்கு போக முடியாதுங்கோ, தேவனிடத்தில் சேர முடியாது. இயேசு இடத்துல கேட்கிறாங்க இல்லையா, யாரு பரலோகத்துக்கு போக முடியும்? குழந்தையை பிடித்து கொண்டு நிக்க வைத்து, இந்த குழந்தை உள்ளம் போல் மாறாவிடேன், குழந்தை மாதிரி இல்ல, குழந்தை உள்ளம் போல் மாறாவிடேன், பரலோக ராஜ்யம் இல்லப்பா அவனுக்கு. இந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல, கெட்டது இது அது ஒன்றும் தெரியாது குழந்தைக்கு. இந்த குழந்தை உள்ளம் போல் மாறாவிடேன் தான் சொல்லப்படக்கூடிய காரியமா இருக்கு. அப்படியாக பரிசுத்த ஆவி, அருமையான சகோதர சகோதரிகளே, நீ நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று ஆராய்ந்து பார்த்துக் கொள்ளுங்கள். என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? என்னையே நானே மெச்சு கொண்டிருக்கிறேன்னா இன்னும் நான் born again ஆகல. எனக்கிட்ட கீற எல்லா விதமான காரியத்தெல்லாம் நினைச்சு நானே செல்ஃபா பெருமையா பாராட்டி கொண்டு இருக்கிறேன்னா இன்னும் நான் ஐ am not born again. ஆண்டவரே, உங்களுடைய கிருபையால தான் ஆண்டவரே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்க தான் என்னை நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள். ஆண்டவரே, நீங்க தான் எங்களோடு கூட பேசிக் கொண்டு இருக்கிறீர்கள். ஆண்டவரே என்று அப்படிப்பட்ட மனப்பக்குவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனப்பக்குவம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால்தான் பரிசுத்தமான தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்மை மறுபடி பிறந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்து அவருக்கு உகந்த பாத்திரம் உள்ள பிள்ளைகளாக இருக்கும்போது நம்ம அழைத்து செல்ல அவர் வல்லவராய் நல்லவராய் வீட்டில் இருக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய காரியமா இருக்கிறது. அதே இன்னொரு வசனம், மத்திய 19ஆம் அதிகாரம் 8
19ஆம் அதிகாரத்திலே நீ நானும் குழந்தை உள்ளம் போல் மாறக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கக்கூடிய மனப்பக்குவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று தான் 19:14 என்ன சொல்லுகிறது என்றால், இயேசு இடம் கொடுங்கள், புரிஞ்சுங்களா? நீயே நானும் சிறு பிள்ளை குணமுள்ள பிள்ளையை நீ மாற வேண்டுமா? அப்பதான் உனக்கு ஆசீர்வாதம். நாம் சிறு பிள்ளை குணமுள்ள பிள்ளைகளாக மாறி இருக்கக்கூடிய பிள்ளைகளாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் தெரிஞ்சுக்குதுன்றது சொல்றது ஒரு பக்கம் இருக்கும் போது இருக்குது ஒரு பக்கம்னா, உன்னை உண்டாக்கின தேவன் உன்னை உண்டாக்கி இருக்கிறல்லா, உண்டாக்கின தேவன் உனக்கு சொல்லக்கூடிய வார்த்தை நாம் கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளுக்கு தான் சொல்கிறார், இயேசு சிறு பிள்ளையை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர்கள் மேல் கை வைத்து பின்பு அவரிடம் விட்டு புறப்பட்டு போனார். அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடைபெற வேண்டும். பரிசுத்தமான தேவன் உன்னுடைய வாழ்க்கையில தொட வேண்டும். எப்போது தொடுகிறார்? நீ அதான் சொல்லப்பட்டதல்லவா, நிக்கோதேமுக்கு சொல்லப்பட்டதல்லவா, உன்னுடைய வாழ்க்கையில கிளீனா இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால்தான் பரிசுத்தமான தேவன், ஆவியான தேவன் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுவார் என்று சொல்லக்கூடிய காரியம் இருக்கிறதோ, அப்போதுதான் பரிசுத்தமான தேவன் உன்னை தொடுவார். தொட்டு நம்மை நடத்தக்கூடிய காரியமாய் பரிசுத்த ஆவியான தேவன் செயல்படக்கூடிய காரியமா இருக்கிறது என்று பரிசுத்த ஆவியான தேவன் ஒரு வார்த்தை மூலமாய் சொல்லுகிறது. எரேமியா 1ஆம் அதிகாரத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்படக்கூடிய காரியமா இருக்கிறது. எரேமியா 1ஆம் அதிகாரம் 5 to 9 வரை. எரேமியா, நல்லா புரிஞ்சுக்க, நல்லா இந்த வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னது? ஓகே. ஒரு நிமிஷம் அப்படியே என்ன சொல்லுகிறது? தாயின் வயிற்றில் உருவாக்குவதற்கு முன்பாக உன்னை என்னை அறிந்திருக்கிறாராம். எந்த ஜீன் எங்க விழுந்து, எந்த ஜீன் மேல் டு ஃபீமேல், எந்த ஃபீமேல்ல விழுந்து அது கர்ப்பம் தரித்து அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் வேணுமாகுது எல்லாத்தையும் தேவன் செய்து உன்னை வெளியே அழைத்து கொண்டு வந்து, அநேகருக்கு நீ சாட்சியுள்ள மகனாய் இருக்கிறாய், அநேகருக்கு என்னுடைய வார்த்தை சொல்லு என்று சொல்லக்கூடிய காரியமா இருக்கிறது என்று தான் உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் தேவன் அப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்தார். ஆனா வெளியே வந்தவனே நம்ம திமுறல என்னமோ பண்ணுகிறோம். அதுக்கு தான் சொல்ற தேவன். கீழே படிங்க அப்படியா. எப்போது எப்போது என்ன சொல்லுகிறார்? என்ன சொல்லுகிறார்? நீ உண்மையாய் ஒன்றும் பயப்படாமல் நீ குழந்தைய வந்துட்ட இல்லையா, உன்னை தேவன் எல்லாவற்றையும் செய்து விட்டு முடித்தார் அல்லவா, எல்லோருக்கும் செய்திருக்கிறார். நீ இந்த உலகத்துல வந்து அந்த காரியம் செய்யப்படாமல் இருக்கிறதுக்காகத்தான் பரிசுத்தமான தேவன் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். நீ ஒன்றுக்கும் பயப்படாதே, நீ எல்லாவற்றையும் நீ குழந்தை உள்ள போல் மாறிவிட்டாய் அல்லவா. இப்போது சொல்லக்கூடிய காரியம், நீ மற்றவர்களுக்கு போய் தேவனுடைய வார்த்தையை சொல்லு, ஒன்று பயப்படாதே.
நீ சிறு பிள்ளை என்று ஒன்னும் தெரியல நினைச்சுக்காதப்பா, நான் உன்னோடு என்ன சொல்கிறார்? நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ ஒன்றுக்கும் பயப்படாதே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்குகிறவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. நீ எப்போது நீ உண்மையாய் நான் கேட்டு சிறு பிள்ளை உள்ளம் போல் மாறி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்குத்தான் பரிசுத்தமான தேவன் ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். ஆசீர்வாதம் கொடுத்திருக்கக்கூடிய பிள்ளைகளைத்தான் பரிசுத்த ஆவியான தேவன் கவர் தொட்டு நம்முடைய வாயை, நம்முடைய உள்ளத்தை தொட்டார் என்றால் தேவனுடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்தை தொட்டு இருக்கிறது, அவர் செயல்படுத்துவார் என்று அப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இது நாடகம் இல்லைங்க, பரிசுத்தமா அருமையான உலகத்தில் இருப்ப நாடகம் அதுவே. இந்த இடத்துல ரியாலிட்டி, உண்மை. ஒவ்வொரு சபை என்றால் நம்ம தான் சொல்றாங்க, ஒவ்வொருத்தரும் சிங்கல், ஒவ்வொருவருக்காக பரிசுத்தமான தேவன் அதான் சிலுவையில அறியப்பட்டு ரத்தத்தை கொடுத்து நம்முடைய எல்லா பாவத்தால எடுத்து போட்டு நம்மை மீட்டார். அப்படிப்பட்ட ஒரு சாக்ரிஃபைஸான ஒரு காரியம் செய்வதற்கு காரணம் என்றால் இது வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, ஒரு அக்கிரமக்காரன் சாகிறது எனக்கு பிரியமில்லை. இந்த உலகத்திலே பரிசுத்தமான தேவன் வந்தார் அல்லவா? எதற்காக வந்தாரல்ல? என்னை கிளீன் பண்ணி அழைத்து செல்வதற்காக, அழைத்து கொண்டு போவதற்காகத்தான் பரிசுத்தமான தேவன் இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதை நீ புரிந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் தான் ஆகுங்க, இல்லைன்னா ஆகாது என்று தான் பரிசுத்த ஆவியான தேவன் சொல்கிறார். அதே இன்னொரு சங்கீதம் 131 சங்கீதம் 131 சங்கீதம் 1-2. என்ன சொல்லுகிறார் என்றால், ஆண்டவரே கர்த்தாவே, என் இதயத்தை, என்னுடைய இதயம் இருமாப்புள்ளது அல்ல ஆண்டவரே, என் கண்கள் என்னையே மெச்சிக்கொண்டு இருக்கக்கூடிய காரியங்கள் அல்ல ஆண்டவரே, பெரிய காரியங்கள் எனக்கு மிஞ்சி இருக்க காரியங்களும் நான் தலையிடுகிறதும் இல்லை ஆண்டவரே. எந்த காரியத்தில் தலையிடுதல் ஆண்டவரே? தாயின் பால் மறந்த குழந்தையை போல நான் என் ஆத்மாவை அடக்கி அமர பண்ணினேன், என் ஆத்மா பால் மறந்த குழந்தையை போல இருக்கிறது ஆண்டவரே. குழந்தைக்கு என்ன வேணும்? பாலு 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 பாலு. அதே மாதிரிதான் இந்த உலகத்துல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்க நம்ம அது மேல இதாகும், இது மேல தாகும், அது மேல தாகும், இது மேல அந்த தாகலாம் இல்லை ஆண்டவரே. நம்முடைய வார்த்தை மேலதான் எனக்கு தாகம் ஆண்டவரே. அந்த வார்த்தை மேல தாகம் இருக்கிறதால தான் ஆண்டவரே நீங்க என்னோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே என்று என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மனப்போக்கு என்னுடைய வாழ்க்கையில் இருக்குது ஆண்டவரே என்று நான் சொல்லக்கூடிய மனுஷனா இருக்க வேண்டும் என்று தான் பரிசுத்த ஆவியான தேவன் நம்மோடு கூட இந்த வார்த்தை மூலமாய் பேசுகிறார் என்று நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று தான் ஆவியான தேவன் நம்மோடு கூட இந்த வார்த்தை மூலமாய் பேசுகிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, எபிரியர் 12ஆம் அதிகாரம் வாழ்க்கையிலும் வாழ்க்கையிலும் பரலோகத்திலே பரிசுத்தமான தேவன் உனக்கும் உன்னுடைய பெயரையும் என்னுடைய பெயரும் எழுதி வைத்திருக்கக்கூடிய காரியமா இருக்கிறது என்று தான் எபிரியர் 2ஆம் அதிகாரம் 23-26. எபிரியர் 12ஆம் அதிகாரம் எபிரியர் 12ஆம் அதிகாரம் என்ன சொல்லி
விலகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. பூமியிலே பேசினவருக்கு செவிகொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பிப் போக பார்க்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பிப்போம்? புரிஞ்சுங்களா? நீயே நானும் பரிசுத்தமான தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை, மோசே பிறந்த அவருடைய தகப்பனாக அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தில் ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளிய வைத்தார். விசுவாசத்தினாலே மோசே என்ன சொன்னார்? பரிசுத்தமான தேவன் அவருக்கு ஒரு விடுதலை கொடுத்தார் அல்லவா? அதே போல்தான் பரலோகத்தில் இருக்கிற பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்கள் சர்வவல்லுடைய சபையிலிருந்து யாவருக்கும் நியாயாதிபதி தேவனிடத்தில் பூர்ணப்பட்டு நீதிமானாக்கி ஆவிக்குரியரிடத்திலே வந்து சேர்ந்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். புது உடன்படிக்கை புதிய 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 பிள்ளைகளாக நாம் மாறிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். பேசுகிறவர் நீங்கள் செவி கொடுக்க மாட்டேன் என்று விலகி எச்சரிக்கை இருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டேன் என்று விலகினவர்கள் தப்பி போவதற்க பரலோகத்தில் இருக்க பேசுகிற நாம் விட்டு விலகி இருப்பது எப்படி தப்பி போவோம்? அவருடைய சத்தம் அப்போது பூமியிலே அவரை அசைய பண்ணிட்டு இன்று ஒரு தரம் நான் பூமியை மாத்திரம் வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்போது வாக்குத்தத்தம் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. நீயே நானும் பரிசுத்தமான தேவனுடைய வார்த்தையை நான் கேட்டு அதன் நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் எல்லா காரியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வல்லவராய் வீட்டு இருக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய காரியமா இருக்கிறது. கடைசியாக ரெவலேஷன் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரெவலேஷன் 3ஆம் அதிகாரம், வெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனே என்னுடைய தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதனின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என்னுடைய தேவனுடைய நாமத்தை என் தேவனால் பரலோகத்தில் இருக்கிற வருகிற எருசலேமிலும் என் தேவனுடைய நகரத்திலே நாமத்தை என் புதிய நாமத்தை அவன் மேல் எழுதுவேன். யார் மேல் எழுதுவேன்? என்னை உண்டாக்கின தேவன் உகந்த பாத்திரமுள்ள பிள்ளைகளாக இருந்தால் பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு வந்து தூண்களாக நம்மை நிறுத்த அவர் வல்லவராய் விட்டு இருக்கிற தேவனாய் இருக்கிறாராம். அவருடைய நாமத்தை நம்ம எழுதக்கூடிய காரியமா இருக்கிறது. அப்படியாக அருமையான சகோதர சகோதரிகளே, மோசம் போகாதீங்க. மோசம் நல்லொழுக்கம் எல்லாம் நம்ம இடத்திலிருந்து போகக்கூடிய காரியமா இருக்கிறது. இல்லை ஆண்டவரே, நீத்தான் என்னை நடத்துகிற ஆண்டவரே, உடைய வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே நான் ஆண்டவரை கேட்டேன். ஆண்டவரே, என்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான குப்பையெல்லாம் எடுத்து இருக்கிறேன் ஆண்டவரே, எல்லா விதமான தவறெல்லாம் எடுத்திருக்கிறேன் ஆண்டவரே, எல்லா விதமான பாவங்கள் எல்லாம் எடுத்திருக்கிறேன் ஆண்டவரே, எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஆண்டவரே நான் ஆண்டவரே குழந்தை உள்ள போல் மாறி இருக்கக்கூடிய பிள்ளைகளாக நான் மாறி இருக்கிறேன் ஆண்டவரே. அப்படி ஆண்டவரே அப்பா உடைய வருகைக்கு ஆண்டவரே ஆயத்தமுள்ள பிள்ளைகளாக என்னை அழைத்து செல்ல நீ ஆயத்தமுள்ள பிள்ளைகளாக நான் இருக்கிறேன் ஆண்டவரே. என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லக்கூடிய மனப்பக்கம் உள்ள பிள்ளைகளாக நம்மை மாற்ற தேவன் நம்மோடு கூட பேசினார். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் பரிசுத்தமான தேவனே, நீதி உள்ள தேவனே, வழிநடத்திய தேவனே, வாழ்வு கொடுத்த தேவனே, இந்த நாளில் ஆண்டவர் உம்முடைய சமூகத்திலே உம்மிடத்தில் நான் வருவதற்கு முன்பாக எங்களை ஆண்டவரே ஆயத்தப்படுத்தி எங்களோடு கூட பேசினீர் ஆண்டவரே. இந்த வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே நாங்கள் கேட்டது போல எல்லாமே ஆண்டவர் இந்த வார்த்தை கேட்டு ஆண்டவரே உமக்கு உகந்த பாத்திரமுள்ள பிள்ளைகளாக இருந்தால் தான், எங்களுடைய மாம்சமான காரியங்களால் எடுத்து போட்டு இருக்கக்கூடிய காரியமா இருந்தால் தான் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். பரிசுத்த ஆவியான தேவன் எங்களோடு கூட செயல்படுகிறேன். நாங்கள் குழந்தை உள்ள போல் மாறி இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்து புத்தியில நம்முடைய வார்த்தை கேட்டு அதன் நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்து உமக்கு உகந்த பாத்திரமா இருந்து எங்களை அழைத்து செல்ல வல்லவராய் வீட்டு இருக்கிற தேவனாய் இருக்கிற ராஜா உமக்கு நன்றி. நம்முடைய பொற்பாத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமம் ஜெபங்கள் நல்ல பிதாவே.